வணக்கம். பிராரப்த கர்மானா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு சஞ்சித கர்மானா என்னன்னு பார்ப்போம். சஞ்சித கர்மாவை தவிர்க்க முடியுமா? குயிக்கா பார்க்கலாமா? கர்மால 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகம கர்மா. இந்த 3 தான். கர்ம வினை என்னன்னு விளக்கமா ஒரு காணொலி போட்டிருக்கேன், லிங்க் கீழே இருக்கு, அதை கண்டிப்பா பாருங்க. ஒரு பந்த செவுத்துல அடிச்சா அது திரும்பி நம்மள நோக்கி வரும் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம செய்யும் செயல்களின் பிரதிபலன் நம்மள நோக்கி வரும். எல்லா செயல்களுமா அப்படின்னா இல்ல. எந்தெந்த செயல் நமக்கோ அல்லது வேறொரு உயிருக்கோ தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ இருக்கலாம். அதுதான் கர்ம வினையா நமக்கு சேரும். ஆல்ரெடி ஓபன் ஆன கர்மா, அதாவது நம்ம இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கும் கர்மா பிராரப்த கர்மா. நாம ஏற்கனவே சேர்த்து வச்ச கர்ம வினை இன்னும் திறக்காம இருக்கும் அந்த கர்மா தான் சஞ்சித கர்மா. வேறு ஏதோ ஒரு பிறவியில சேர்த்த கர்மாவா கூட இருக்கலாம், இல்ல நேத்து சேர்த்த கர்மாவா கூட இருக்கலாம். எப்ப எந்த கர்மா திறக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அந்த கர்மாவின் தன்மையை பொறுத்தது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தீயில விரல வச்சா உடனே சுடும். ஒரு மாங்கூட்டையை விதிச்சா மாம்பழத்தை சுவைக்க குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகும் இல்லையா? இப்படித்தான் நம் கர்ம வினைகளும். எப்ப எந்த கர்மா திறக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி சேர்த்து வச்ச கர்மா இன்னும் திறக்காம காத்து கொண்டிருக்கும் கர்மா தான் சஞ்சித கர்மா. எங்க சேகரிக்கப்பட்டிருக்கு இந்த சஞ்சித கர்மா? எங்கோ ஒரு சித்திரகுப்தன் உட்கார்ந்து நம்ம கர்ம வினைகளுக்கு வரவு செலவு கணக்கு எழுதுறது இல்லைங்க. நம்ம வினைகளோட பிரதிபலன் நமக்குள்ளதான் பதியுது. கால நேரம் வரும்பொழுது ஒவ்வொன்றும் திறக்கும். கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி கால நேரம் நிர்ணயிக்கப்படும். எப்போ ஒரு கர்மா திறக்கும், எவ்வளவு நாள் அது நீடிக்குங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அது ஒரு ரகசியம். இந்த சஞ்சித கர்மாவோட ரகசியம் என்னன்னா, அந்த கர்மா திறப்பதற்கு முன்னாடியே நம்ம அதை கரைச்சிடலாம். ஒரு கர்மா திறந்துட்டா அது பிராரத்த கர்மாவாகிடும் இல்லையா? அது திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கர்மா, அதுதான் சஞ்சித கர்மா. இதை நம்மளால கரைச்சிட முடியும். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படி இதை கரைக்கிறது? மிக முக்கியமான எளிய வழி தியானம் செய்வதுதான். தியானத்தின் மூலமாக நமக்குள்ள இருக்கும் சஞ்சித கர்மாக்களை கரைச்சிடலாம். இந்த கர்மாக்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிவுகளா ஸ்டோர் ஆகி இருக்கும். நம்ம மனசு நீரின் தன்மை கொண்டது, அதாவது ஃப்ளூயிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். நீர்ல எழுதுனா அது சுலபமா அழிச்சிடலாம் இல்லையா? இதுதான் அந்த கான்செப்ட். பதிவுகள் அழுத்தமா இல்லாததால தியானத்தின் மூலமாக அழிச்சிடலாம். தியானத்துல நம்ம ஆழ் மனதுக்குள்ள போகும் பொழுது எந்தெந்த பதிவுகள் அங்க எந்த அளவுக்கு ஆழமா பதியலையோ, அதாவது குறைந்த வலிமை இருப்பவை ஒன்னொன்னா அழிஞ்சுக்கிட்டே வரும். எந்த கர்மா அழியுங்கிறது நம்ம கையில இல்ல. தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது சஞ்சித கர்மாக்கள் கரையும். அதனாலதான் லிங்காஷ்டகத்துல சஞ்சித பாப விநாச லிங்கம்னு பாடுறோம். அந்த இறை ஆற்றலால கூட சஞ்சித கர்மாவை தான் கரைக்க முடியும். பிராரப்த கர்மா, அதாவது ஏற்கனவே திறந்து நம்ம அனுபவித்து கொண்டிருக்கும் கர்மாவை இறைவனால கூட கரைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த காணொலியில ஆகம கர்மா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.